Okay ji. Hey guys, welcome back to another episode in 6FootRider YouTube channel. So இங்கே தான் வந்து ஆக்சுவலாக நம்ம தங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்விஆர் ரெசார்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 100கணக்கான பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தங்கின இடம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது அப்படியே தடுக்கி விழுந்தால் அந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸு. ஸோ ஆனால் அதை காட்ட விரும்பல. ஏன்னா கொல்லி ஹில்ஸ்னாலே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆகாயகங்கை ஃபால்ஸு. ஸோ எல்லோரும் போக இடத்த காட்டக்கூடிய மனுஷங்க நான் கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ அதனால் ஹிடன் லொக்கேஷன் காட்ட போகிறேன். ஸோ லேசி பம்ப் ட்ராவலர் சிரிச்சிட்டு போகிறாரு, இந்த பையன் பைத்தியம் மாதிரி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஆல் செலிப்ரிட்டி இருக்கார். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என்ன பிளான் அப்படின்னா, அப்படியே மோட்டோ விளாகிங் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா அப்படி வாக்கிங்கில் சொன்னால் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லாக்குட்டி. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, இதை எடுத்துகிட்டு ஹிடன் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிளான் ஃபார் த டே த லெஜெண்ட்னோன்னா ஒன்று அவரை நினச்சிடாதீங்க, அந்த லெஜெண்டை. இங்கே இருக்கிற லெஜெண்ட்ஸ் இவரோட கிளம்ப போகிறோம். விக்னேஷ் ப்ரோவோட R3 சவுண்டு. ஸோ கைஸ், வெல்கம் டு திஸ் எபிசோட் ஆஃப் கொல்லி ஹில்ஸ். ஸோ ஆக்சுவலாக யோசித்தேன், இந்த மாதிரி கொல்லி ஹில்ஸ்னாலே வந்து எல்லோரும் அந்த ஆகாயகங்கை ஃபால்ஸு, ஏன் நானே ஃபஸ்ட் எபிசோடில் அதான் சொல்லியிருப்பேன், ஆகாயகங்கை ஃபால்ஸை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாருமே போகிறாங்க, எல்லாருமே காட்டுறாங்க. மேபி ஏதாவது ஒரு ஹிடன் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. சரி, விக்னேஷ் ப்ரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம சென்னை விளாகர் ப்ரோ இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு இடம் சொன்னார், இந்த இடம் போப்பா, இங்கே நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னார். சரி, அவர் சொன்னதை பொறுத்து ஒரு ஹிடன் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி சோலோவாக போல், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 10 பேர் கொண்ட குழு ஒன்றா போகிறோம் இந்த ஹிடன் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு. ஸோ இது என்ன ஏது அப்படின்றத வந்து லொக்கேஷன் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரீஸியான ஒரு ரைடு. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இட் இஸ். இன்னொரு ஸ்டைலில் சொல்ல போனோன்னா, என்ன மக்களே இல்லை, அவர் ஸ்டைலில் சொல்ல போனோம் அப்படின்னா வெரி சீனிக் லொக்கேஷன் யூனோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸோட அந்த மெயின் ஜங்ஷன். இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ரேடியோ டவர் கூட இருக்குது போல். ஆனால் அது கொஞ்சம் அந்த ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை வந்து நிறைய பேர் கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் தேர் ப்ரைவசி. ஸோ அதனால் அந்த ரேடியோ டவரை கேப்சர் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் வி ஆர் கோயிங் டு அனதர் ஹிடன் லொக்கேஷன். சரி, மொக்க போட விரும்பல, நேராக ஹிடன் லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து கொல்லி ஹில்ஸில் இந்த மாதிரி சுற்றி ஏறுறது வந்து ஜாலியாக இருக்கும். ஏன்னா குளிர் காற்று அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் வரப்போ இங்கே இருக்கிற வாட்ச் டவரில் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அப்போ யூடியூபராக இல்லை நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, தங்கியிருந்த ஆர்விஆர் ரெசார்ட் இருக்கும். ஸோ அதோட ட்ரோன் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசார்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த வித ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து நம்மளோட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சேவை, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வெல்கம் டு தி இன்டீரியர் ஆஃப் கொல்லி. நம்ம 10 பேரோட ஒரு 11வது ரைடராக வந்து நடுவில் கூட சேர்ந்துக்கிட்டாரு. டவல் கட்டிட்டு போகிறாருன்னு தப்பாக நினைக்காதீங்க. இஸ் ஆல்சோ ரைடர். அவர் ரோட்டில் போயிட்டு இருந்தார், நாங்களாக வந்து சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வர லேட் ஆச்சு ப்ரோ, அதனால் இந்த வாட்ச் டவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கேருந்து ஃபால்ஸ் தெரியும்ல, அதனால் சரி போகலாம். இந்த வாங்க வாக்கா. யூ டர்ன் பண்ணிட்டு சொல்லு ப்ரோ. எது வயர் லாக்கு? ஹெல்மெட் மாட்டுறதுக்கு வயர் லாக்கு. கையில் தூக்கி சுத்த முடியுமா? வயர் லாக்கு என்னாச்சு? பரவாயில்ல, அதை மறு வச்சுட்டு மாறு வேஷம்னு வாங்கல, அந்த மாதிரி. சூப்பராக இருந்துச்சு, செம்மையா ஜி. வாய்ப்பே இல்லை. நான் நினச்சேன் குரூப் ரைட்லாம் வந்து தண்ணி கொடுக்க கூட நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். வேறு லெவல். ஆனால் இங்கே கோஆர்டினேஷனு. சரிண்ணா சூப்பர்ண்ணா.
சீரியஸாக சொல்கிறேனே, என்ன கேரக்டர் மனுஷன். வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சர்ரு புருன்னு அந்த சைடு போயிட்டு அப்படியே டாப்புக்கு எங்களுக்கு முன்னாடி போயிடுவார். அங்கே போய் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே சர்ருன்னு கீழே வந்துடுவார். ஸோ அடிக்கடி நம்ம பார்க்கலாம் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு 100 ரூபா ஒயர் லாக் வந்து உங்களை உத்து பார்க்க வச்சுருந்தேன்னா தேங்க்ஸ் டு மீ. யார்? தேங்க்ஸ் டு மீ. ஓகே ஓகே. வேறு லெவல் லொக்கேஷனு. இங்கே பாருங்கள், கொல்லிமலையில் ரைஸ் பிளான்டேஷன். சீரியஸாக அவுட் ஆஃப் த சிட்டி. ஸோ மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் ஆன் எர்த். ஏஞ்சி போய் வெளியே போய் பாருடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரைஸ் லொக்கேஷன். இதில் இங்கே வந்து கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிங்கிற ஒரு இதுக்கே இல்லை, ஒன்லி நல்ல தண்ணி தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இந்த ரைஸ் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மிளகு. வியட்நாமுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதிக ஸ்பைசஸ் பெப்பர். ஆஃப்டர் வியட்நாமுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதிக ஸ்பைசஸ். கேரளா இருக்குது, கேரளாவில் ப்ரொடக்ஷன் அதிகம், ஆனால் அதோட தன்மை வந்து கம்மி, அதிகம். இயர்லி வந்து 600 crores டர்ன் ஓவர் ஆகுது கொல்லிமலையில் மட்டும். பெப்பர் மட்டும் கிரேட் மாறும். ஆமாம், கிரேட் மாறும், சைஸ் மாறும். கரெக்ட். அந்த மாதிரி சைஸ் மாறும். செலவும் வருஷம். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs பண்ணிட்டு அந்த காலத்துல இருந்து விவசாய நிலத்தை இங்கே யாரும் அவ்வளோ விற்க மாட்டாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் ஃபார் நவ் அப்படின்னா ட்ரோன் பார்க்க விட போகிறோம். ஸோ நம்ம செல்லாக்குட்டி ட்ரோன் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை வந்து இந்த வயல்வெளியில் பறக்க விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணுவோமா? ஸோ கனெக்ட் பண்ணி இந்த வாட்டி வந்து ஊட்டியில் பண்ண மாதிரி ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ ஒரு தடவை தான் அந்த அனுபவம் வரும். ஸோ இப்போ வந்து ட்ரோனை பார்க்க விட போகிறோம். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்றது. ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம். ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ பாலா, சென்னையிலேருந்து இல்லை ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? வினோத் ப்ரோ. யூடியூபா ப்ரோ? என்ன சேனல் ப்ரோ? NH ட்ரீம் ரைடர். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? சூர்யா. யூடியூப் சேனல்? சேனல்லாம் இல்லை. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆத்தாடி. சரி வாங்க போவோம். விக்னேஷ் ப்ரோ போகலாமா? ஓகே கிளம்பும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றதை காட்டுறேன். எங்கே பாருங்கள், என் கால் ஷூவை பாருங்களேன். போயிட்டு சேத்துல காலை விட்டு என் ஷூவெல்லாம் போய் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அந்த நடுவில் நின்று ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாய் பாய் பாய்.